கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது கைஸ், டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் கூட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில் நானுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஃபாதர் நேம், மதர் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ ஒட்டணுன்ற இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. சைன் போடணுன்ற இடத்துல கரெக்டாக சைன் போட்டுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இமெயில் அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அது சாஃப்ட் காப்பியாக ரெடி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் இமெயில் சென்ட் பண்ணும்போது என்ன நேம் போடணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்டிங்ஸ் டீட்டெயிலுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் கேட்டகரி. இதுக்கு பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மந்த்லி 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் டெப்டி மேனேஜர்லேயே டெக்னிக்கல் கேட்டகரி. இதுக்கு பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். அண்ட் அடுத்ததாக ப்ரொடக்ஷன் கேட்டகரி. இதுக்கு பிஇ பிடெக்கில் கெமிக்கல் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 50,000 வரைக்கும் சேலரி. அடுத்ததாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரி. இதுக்கு பிஇ பிடெக்கில் சிவில் முடிச்சிருக்கணும். இதுக்கு 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் கேட்டகரி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சுட்டு எனி பிஜி ஆர் யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஐடிஐயில் ஃபிட்டர் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35,000. பட் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் மட்டும் பத்தாது, அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே கண்டிப்பாக இருக்கணும் கைஸ். அதையுமே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஏஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 போஸ்டிங்க்கு 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். சூப்பர்வைசருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரிஜினல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தமிழ்நாட்டுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே எலிஜிபிள் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.